இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 23:3. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். கடவுள் நம்முடைய எதிரிகளுக்கு செஞ்சதையும் நம்ம பார்த்துருப்போம், நமக்கு செஞ்சதையும் பார்த்துருப்போம். எவ்வளவுதான் தேவன் நம்மளை பார்க்க வச்சாலும் ஒரு சில நேரங்களில் நம்பிக்கை இழந்து போயிடும் இல்லையா? பயம்ன்றது ஒன்று நமக்குள்ளே வரும்போது தான் நம்பிக்கைன்றது இல்லாமல் போயிடுது. இந்த பயம் எதனால் வருது? நம்ம சுற்றி நடக்கிற பிரச்சனையினாலையா? இல்லவே இல்லை. நாம் தேவன் செய்ததை மறந்து போனதுனால பயம் வருது. நாம் ஏன் மறந்து போயிடுறோம்? ஏன்னா தேவன் செஞ்சதை தினமும் நம்ம நினைக்கிறது இல்லை, தினமும் தேவனுக்கு நன்றி சொல்கிறதும் இல்லை. அதனால் மறந்து போயிடுறோம். ஏன் தினமும் தேவனுக்கு நன்றி சொல்கிறதில்ல? ஏன்னா நம்ம முழு மனதோடு ஒரே சிந்தையாக ஜபிக்கிறதில்ல. ஏன் ஒரே சிந்தையாக ஜபிக்கிறதில்ல? ஏன்னா ஆஃபீஸுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, மீட்டிங்க்கு டைம் ஆச்சுன்னு இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களுக்கு முதலிடம் கொடுக்கறதுனால தேவனிடத்தில் பொறுமையாக ஜெபம் பண்ண முடியலை. ஒரு 10 நிமிடம் கூட தேவனுக்கு நேரத்தை ஒதுக்கிறதில்ல. இப்படி எல்லா தப்பையும் நம்ம மேலே வச்சுக்கிட்டு தேவன் மேலே சந்தேகப்படுறது நியாயம் இல்லை. நம்ம எப்பயுமே தேவனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருந்து தினமும் தேவன் செய்ததை மறக்காமல் நன்றி சொல்லும்போது நிச்சயமாக நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பயம் என்றது நமக்கு வரவே வராது. ஆமேன்.